டிராகன் படத்தை தொடர்ந்து எஸ்டிஆர் 49லையும் இணைஞ்சிருக்காங்க கயாடு லோகர். என்ன இது இருந்த இந்த வீடியோவில் பார்ப்போம். எஸ்டிஆருடைய 49 படம் வந்து மும்முரமாக வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லும். அதுலேயும் வந்து முக்கியமாக வந்து பார்க்கிங் டைரக்டர் வந்து ராம்குமார் வந்து இயக்குறாரு அப்படின்னும் போது ஓகே, இவரோட முதல் படம் வந்து பார்க்கிங் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு கண்டென்ட் பேஸில் வந்து அதிகமாக அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ கேரக்டரோட வந்து எஸ்டிஆர் அவர்கள் இணைய போகிறாரு அப்படின்னும் போது ஓகே, நல்லா இருக்கும்பா காம்போ அப்படின்ற எதிர்பார்ப்பு கூடிச்சுன்னு கூட சொல்லி ஆகணும். இப்போ வந்து இந்த படத்துக்கான நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா எஸ்டிஆர் இதில் இணையறாரு அப்படின்னும் போது, அதுவும் இந்த நியூ கேரக்டரை வச்சு இணையறாரு அப்படின்னும் போது இந்த படத்தில் வேறு யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க, இது என்ன மாதிரி பேஸில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிலரெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது ஒரு காலேஜ் பேஸில் இருக்கும், கண்டிப்பாக வந்து ஒரு காலேஜ் லுக்கில் இருப்பார் எஸ்டிஆர் அவர்கள் அப்படின்ற டாக்கும் நிறைய போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு சைடு வந்து எஸ்டிஆர் அவர்கள் அஸ்வத் மாரிமுத்து அவருடைய இதுலேயும் வந்து இன்னொரு படம் பண்ணுறாரு. ஸோ அதுவும் வந்து காட் ஆஃப் லவ். ஸோ அதுலேயும் வந்து கொஞ்சம் அந்த விண்டேஜ் லுக்கில்லாம் வராரு. மேபி இதுலேயும் வந்து விண்டேஜ் லுக்குன்னும் போது எப்படி இருப்பாருன்னு பார்க்கும்போது அதெல்லாம் இல்லை, இதில் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாகவும் வராரு அப்படின்ற ஒரு டாக்கும் சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ எஸ்டிஆர் 49ல் வந்து எஸ்டிஆர் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்கூல் லுக் அண்ட் காலேஜ் லுக்கில் வர போகிறாருன்ற விஷயம் சொல்லிட்டாங்க. அதுலேயே வந்து ஒரு சின்ன ஒரு போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் வந்து எஸ்டிஆர் அவர்கள் பின்னாடி வந்து காலேஜில் வந்து ஒரு கத்தி வச்சுக்கிட்டும் வந்து கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்காரு. பட் இதே வந்து கொஞ்சம் கத்திலாம் வச்சுட்டு இருக்க மாதிரியும் சில போர்ஷனும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த படத்தில் இப்போ எஸ்டிஆருக்கு ஜோடியாக வந்து கயாடு லோகர் அவர்கள் இணையிறாங்க அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் டிராகனில், அதுவும் தமிழ் சினிமாவில் டிராகன் மூலிமா அறிமுகமாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாங்கன்னு சொல்லும். முக்கியமாக சொல்லணும்னா கயாடு லோகரோட இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே படத்தில் வந்து அவருக்கு ஃபேன் பேஸ் அதிகம் ஏறிச்சுன்னு கூட சொல்லுவோம். இப்போ எல்லா காலேஜிலும் சரி எங்கே போனாலும் சரி கயாடு லோகருடைய ஃபேன்ஸ் வந்து அதிகமாகிட்டாங்கன்னு சொல்லும். ஸோ இவங்க வந்து எஸ்டிஆர் 49ல் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் வந்து இந்த காம்போல இணையும் போது தலைமை எஸ்டிஆரோட இவங்க நடிக்கும் போது கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு கூடிட்டே இருக்குன்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.